என்னத்துக்கு அலையிறாங்க மனுஷங்க? நாக்க தொகை போட்டு நாயா அலையிறான். ஆவோ 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 ஆவோ. காசு பணம் தோட்டம் துறவு பங்களா வீடு பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்தி என்ன மைத்துக்கு இதெல்லாம்? நான் கேட்குறேன், ஏதாவது கூட வரப்போகுதா? முட்டோண்டு வரப்பு கிடச்சிக்கிறேன். நடந்து போகிற பாதை அதில் என்ன பங்களாவாக கட்ட முடியும்? அதுக்கு இவன் 5 லட்சம் அவன் 5 லட்சம் கோர்ட்டில் செலவு பண்ணிவிட்டு 2 நாயும் தெருவில் திரியான் வீடு இல்லாமல் வக்கீல் மாறி வீடு கட்டிவிட்டான். இது தேவையா? விட்டு கொடுத்து போயிருந்தா கெட்டு போகாமல் இருக்கலாம் இல்லையா? அதைத்தான் முன்னோர்கள் சொன்னார்கள். ஊரும் சொந்தம் இல்லை, உறவும் சொந்தம் இல்லை, பேரும் சொந்தம் இல்லடாங்கிறான். ஏன் எப்படி சொந்தம்? அவர்களுக்கு தான் சொந்தம். ஆனா எது வரைக்கும் இந்த பேர் சொந்தம் தெரியுமா? அவ்வளவுதான். மூச்சு நின்றுச்சுன்னா எல்லா பயலுக்கும் ஒரே பேர் தான். புணத்தை எப்ப தூக்குறாங்க? எவனாவது அரியர்னு தூக்கலையா பிரகாச தூக்கலையான்னு கேட்குறானா? புணம்னா கூட நீளமா இருக்கான், 2 எழுத்துல முடிச்சிட்டான். பாடி எப்போ எடுக்கிறாங்க? நம்ம பூரா பாடியாக போகிறோன்னு தெரியாமல் இந்த கேடி வேலை எதுக்கு பார்க்கணும்? சரி, நான் கேட்குறேன், பேரு தான் சொந்தம் இல்லை. நம்ம கட்டிக்கிட்ட பொண்டாட்டி சொந்தமா? பொண்டாட்டி சொல்லுவா, ஐயோ என் சாமி நீ இல்லைன்னா நான் உசுரோடு இருக்க மாட்டேன், நான் உடங்கட்ட ஏறிடுவேன்பா. மசூரில் ஏறுவா உடங்கட்ட, முச்சந்தி வரைக்கும் வருவா. என் ஜீமியா என் ஜாமியான்ட்டு ஒரு சம தண்ணி ஊற்றி விட்டு மறுநாள் 100 நாள் விலைக்கு கிளம்பிடுவா. அப்புறம் சோத்துக்கு வழி போய்த்தானே ஆகணும். சரி, பொண்டாட்டி சொந்தம் இல்லை, நம்ம பெத்த புள்ள அவன் தான் ரத்தமும் ஜதையுமா நிற்கிறாங்க. கிழிச்சாங்க, கொல்லி வைக்க வரைக்கும் அங்கே நிற்பான். அடுத்த செகண்ட் ஒயின் ஷாப்பில் தான் இருப்பேன். சோகத்தை இறக்குறேன். இப்படி எதுவும் நம்ம கூட வராது. நம்ம கூட வர்றது 2 செஞ்ச பாவம் புண்ணியம். இது 2 தான் கூட வரும். இந்த புண்ணியத்தை சேர்க்கணும்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். கோயில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. இந்த உட்கார்ந்து நாடகம் பார்க்குறீங்கல்ல, இந்த நிமிஷம் தான் உங்களுக்கு சொந்தம். நின்று பேசுகிறனே இந்த நொடி தான் எனக்கு சொந்தம். அடுத்த நொடி என்ன வேணாலும் நடக்கலாம். யாருக்கா தெரியுமா? தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. இங்கே படுத்திருக்க ஆளுகள்லாம் எந்திரிச்சாத்தான் நேசம், இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. நம்ம கையிலையா இருக்கு. பயப்படாதீங்க, அதெல்லாம் தூங்கி முடிச்சு எந்திரிச்சுக்கிறாங்க. இந்த உட்கார்ந்துருக்க நேரத்தில் யாருக்கும் கெடுதல் பண்ணாமல், யார் மனசு நோகாமல், பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்ந்துட்டோம்னா அதுவே பெரிய புண்ணியம். அப்படித்தான், வேறு ஒன்றும் இல்லை. காலையில் சாமிகிட்ட போய் நம்ம கோயிலில் என்ன கேட்கணும்? 5 லட்ச ரூபா பணம் கொடு, 10 பவுன் நகை கொடுலாம் கேட்கக்கூடாது. சாமி ஃபைனான்ஸ் ஆஃபீஸருக்கு ஆளுக்கு 2000 ரூபா வட்டி கொடுக்கறது. சாமிகிட்ட ஒன்று தான் கேட்கணும். ஆண்டவா எனக்கு நல்ல சாவை கொடு. சாவு செத்து போகிறது, அதில் நல்ல சாவு கெட்ட சாவு 2. நல்ல சாவுன்னா இந்த பத்தாம் போனார், வாக்கிங் போனார், வந்தார், இப்படி நெஞ்ச பிடிச்சாரு, முடிஞ்சு, அவ்வளோதான். அதுதான் நல்ல சாவு. கெட்ட சாவுன்னா 1 மாதம் பெட்டில் கிடந்து பேண்டு மூண்டு உழைப்பி மக்க மருமக்கெல்லாம் காரிச்சு துப்பி அப்புறம் வக்காளி வேட்டு வச்சு நம்மளை தூக்கிட்டு போய் என்ன பிரயோஜனம்? 10 நாள் படுக்கையில் படுத்து பாருங்கள். என் தங்கமே என் ராஜாவேன்னு சொன்ன பொண்டாட்டி சொல்லுவா, போயும் தொலைய மாட்டேங்குது, இருந்தும் தொலைய மாட்டேங்குது, இமிசையாக இருக்குன்னு. இதை காதில் கேட்டுக்கிட்டு நம்ம வாழணுமா? நடவுடையாக இருக்கும்போதே என்னை கொண்டு போயிடுற ஆண்டவா அப்படின்னு கேட்டுக்கணும். அதுதான் நான் கும்பிட்றேன். டேய், நான் எங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எங்கே கொண்டு விட்டுருக்க கூறுட்டவளை?